எமக்கு நீண்டகால திட்டம் தேவைப்படுகிறது. குறிப்பாக எமது பிரதேச சபைகளிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எந்த ஒரு சட்டவிரோதமான இடத்திலும் குடியேறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டாம். அதற்கான சட்டங்களை நாம் வலுப்படுத்துவோம். இப்போதேனும் நாம் கடுமையான நிலையான தீர்மானங்கள் இருக்காவிட்டால் இதனை விடவும் பல உயிர்களையும் சொத்துக்களையும் இழக்க வேண்டிய அபாயத்திற்கு நாம் செல்வோம். அதனையும் கட்டாயமாக்குங்கள். கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு அதனை கட்டாயமாக்க வேண்டும். வசிப்பதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு அந்த அனுமதி இருக்க வேண்டும். வீடு நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னரும் சான்றிதழ் பெறப்பட வேண்டும். அந்த சான்றிதழ் கிடைத்ததன் பின்னரே மின்சார சபை மின்சார இணைப்பை வழங்க வேண்டும். நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் என்ன செய்ய வேண்டியுள்ளது? உண்மையில் காணிக்கு சென்று பார்க்கின்றார்களா? அப்படியெல்லாம் செய்தும் சட்டவிரோத கட்டடங்கள் இருக்கின்றனவே. நாம் ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவோம். அந்த செயலணியில் பல பிரிவுகள் இருக்கும். தேவையான நிலையான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காகவும் ஒரு பிரிவு ஏற்படுத்தப்படும். நடைமுறையில் உள்ள சட்டங்களில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக ஒரு பிரிவை உருவாக்குவோம். இந்த பிரிவினூடாக இந்த பிரச்சினைக்கு நிலையான தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கான பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ள முடியும். குருநாகல் மாவட்ட செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். அனர்த்தம் காரணமாக மாவட்டத்தில் வீழ்ச்சியடைந்த மின்சாரம், நீர்வளங்கள் மற்றும் தகவல் தொடர்பு வசதிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை நிறுவுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்தார். குருநாகல் மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து மாகாண வீதிகள் மற்றும் பிரதேச சபை வீதிகளையும் அடுத்த 2 வாரங்களுக்குள் முழுமையாக மறுசீரமைத்து பொதுமக்களின் போக்குவரத்துக்கு திறக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள கால்நடை பண்ணைகள் குறித்து தரவுகளை மீளாய்வு செய்து இழப்பீட்டுத் தொகைகள் குறித்து விரைவில் கொள்கை ரீதியான முடிவெடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். மேலும் நன்னீர் மீன்பிடி தொழிலை மீளமைப்பது, சுகாதார சேவை சார்ந்த தேவைகள் மற்றும் பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு அழைக்கப்படாமை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பியதை அடுத்து வாய்த்திருக்கம் ஏற்பட்டது. இதனிடையே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை சந்தித்து கலந்துரையாடினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் மக்களின் வாழ்க்கையை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தேரரிடம் தெளிவுபடுத்தினார்.